ஜெய் சச்சிதானந்தா. உங்க எல்லாருக்குள்ளேயும் குடிகொண்டிருக்கிற பரமாத்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் வணக்கங்கள் வணக்கங்கள். குரு சிஷ்யன் உறவை பற்றி நான் உங்களுக்கு நிறையவே சொல்லிட்டேன். குரு சிஷ்யன் உறவை பற்றி போன எபிசோடில் குரு மந்திரத்தை பற்றி நாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னும் மீதி இருக்குது, அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். நான் என்னுடைய அனுபவத்தை தான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் போன எபிசோட்லேயே உங்களுக்கு வந்துடுச்சு. சமயம் போல் பேசினோம். நான் ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு 14 வயசு இருக்கும். அந்த சமயத்தில் என்னோட சித்தி என்னை குருவை பார்க்க மந்திர தீட்சை எடுத்துக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க யாரை குருவாக மதித்தாங்களோ, எந்த சம்பிரதாயத்தில் இருந்தாங்களோ அங்கே என்னை அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. அந்த சமயத்தில் நான் பம்பாயில் சித்தி வீட்டில் இருந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வான்னு கூப்பிடுவாங்கன்னா உடனே நானும் அவங்க கூடயே போயிடுவேன். அங்கே சித்தியும் எங்கள் அம்மாவும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. இந்த உறவால் அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க வேண்டியது கர்வமாக ஆகிப்போச்சு. மனதளவில் இந்த மந்திரங்கள் என்ன, ஜபம் என்னங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட தெரியாமலே தான் இருந்துக்கிட்டு இருந்தது. இதனால நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, இதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வான்னு கூப்பிட்ட உடனே போயிட்டேன், அவ்வளவுதான். அவங்க அழகாக ஒரு ஃப்ராக் எனக்கு போட்டு விட்டாங்க. சரி, கை கால் அலம்பிட்டு வா போகலாம் அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப தூரம் கிரேட்டர் பாம்பேக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே தான் இருந்தது பெரிய மாளிகை ஒன்று இருந்தது. பெருசு பேலஸ் மாதிரி பங்களா ஒன்று இருந்தது. அங்கே நாங்கள் போனோம். அங்கே சித்தி கூட போனோம். அந்த இடத்துல குரு மகாராஜா உட்காந்துக்கிட்டு இருந்தார். அது ஒயிட் ட்ரெஸ்ஸில். அவர் எங்ககிட்ட 2வது தடவை குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளியில் இருக்கிற தண்ணியை தலையில் புரோஷனம் பண்ணிக்கிட்டு சுத்தமாகிக்கிட்டு நீங்கள் உள்ளே வந்தால் போதும் அப்படின்னாரு. இந்த உலகத்தில் இருக்கிற சில குழுக்கள் கொஞ்சம் கருணையோடும் இருக்க தான் செய்கிறாங்க. சில பேர் ரூலுங்கிற பேரில் என்னென்னவோ சொல்லி நம்மளை மல்டிப்ளேட் பண்ணுறாங்க. நல்ல வேளை இங்கே 2வது தடவை குளிக்கிறதுலேருந்து தப்பிச்சிட்டோன்னு நினச்சி நாங்கள் தண்ணியை தெளித்தோம். அப்புறம் உள்ளே போய் குருஜி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டோம். அப்போது குரு எங்களோட கழுத்தில் மாலையை போட்டு விட்டார். அதாவது அப்புறம் காதில் மந்திரங்கள்லாம் சொன்னார். அவ்வளவுதான், தட்ஸ் இட். இது ஒரு அரை நிமிஷ காரியம் கூட இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து எழுந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவர் எங்களுடைய குருவாக ஆயிட்டார். நாங்கள் அவரோட சிஷ்யர்களாக ஆகிட்டோம். அவரும் எங்களோட குரு சிஷ்யங்கிற உறவை ஸ்தாபனம் பண்ணிக்கிட்டாரு. பகவானோட புண்ணியத்தில் உறவு உண்டாயிடுச்சுன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். எல்லாரும் சொன்னாங்க, குரு எதுவுமே சொல்லலை, வெறும் மந்திரத்தை காதில் சொன்னார், தட்ஸ் இட். அப்போ என்னோட மைண்டில் எதுவுமே ஏறலை. நான் அந்த மந்திரத்தை எப்போவுமே சொன்னது கிடையாது. இதுக்குன்னு ஜபம் எதுவும் பண்ணலை, எதுவுமே செய்யாமல் தான் நான் இருந்தேன். எனக்கு எதுவுமே புரியாமல் இருந்தது, ஒரு ஈர்ப்பும் இல்லாமையே இருந்தது. வீட்டுக்கு வந்தோம், மேட்ரு முடிஞ்சு போச்சு. இந்த வகையில் எத்தனை குரு கிட்ட எதுவும் புரியாமலேயே மந்திரம் கற்றுக்கிறாங்க, தீட்சை வாங்கிக்கிறாங்க. ரொம்ப சின்ன வயசில் குருனா என்ன, சிஷ்யன்னா என்ன, இவங்களுக்குள்ள உறவு எந்த வகையில் இருக்கணும் எதுவுமே தெரியாத நிலைமையில இந்த மாதிரி சின்ன வயசுலேயே குரு பதவியும் சிஷ்யன்கிற விஷயத்தையும் ஸ்தாபிதம் பண்ணுறதுனால என்ன பயன்? எனக்கு எப்பவும் குரு மேலே பக்தி பாவனைன்னு எதுவுமே வரவே இல்லை. எப்பவும் மந்திரங்களை ஜபிக்கிறது கூட இல்லை. இந்த வகையிலேயே எல்லாமே இருந்துக்கிட்டு இருந்தது. நாட்கள் தான் கடந்துக்கிட்டு இருந்தது. வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படலை. அதுக்கப்புறம் நாங்களும் அவரை பார்க்கல, அவரும் எங்களை பார்க்க முயற்சியும் செய்யலை, எந்த ஒரு உபதேசமும் கொடுக்கல, எதுவும் சொல்லவும் இல்லை. அந்த சமயத்தில் எந்த உபதேசமும் கொடுக்கல, தட்ஸ் இட். இந்த வகையான ஒரு குரு சிஷ்யன் ஸ்தாபிதத்தினால எந்த ஒரு பலனும் இல்லை. சம்பிரதாயத்தில் இந்த மாதிரி பல முறை ஏற்படலாம். ஒரேடியாக அது வருவாங்க, மாஸ்லேயே குரு சிஷ்யனுக்கு தீட்சை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எந்த சிஷ்யன் எந்த வகையில் முன்னேறணும்னு யாருக்கும் தெரியாது. மறுபடியும் அவருக்கு டச்சில் வர்றது, முன்னேற வழி தேடுறது, 1 to 1 பார்க்கறது, இவைகளெல்லாம்
நடக்கிறதே கிடையாது. நாங்கள் எப்பவும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறோம். அதாவது எங்களை பார்க்க வாங்க, மறுபடியும் வாங்க, திரும்ப திரும்ப வாங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உடனே நீங்கள் வந்து எங்களை பார்க்கறதுக்கு வாங்க. இப்போ இப்போ எங்களுடைய பொறுப்பு. எப்போ நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து கேட்குறீங்களோ அப்போவே உங்களை கவனிச்சுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நாங்கள் யாரோட குருவும் கிடையாது. ஆனால் குருன்னு பெரிய பொறுப்புகளெல்லாம் இருக்கும். நாங்கள் சும்மா பொறுப்பை ஏற்றுக்க தயாராக இருக்கோம். குரு பதவின்னு ஒன்றும் இல்லையே. நிறைய பேர் எங்ககிட்ட எங்களோட குருவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. தாதா பகவான்கிட்டையும் எல்லாரும் குருவாக இருக்க சொன்னாங்க. ஆனால் அவர் ஸ்ட்ராங்காக நோ சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி தான் நானும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நோன்னு சொல்லிடுறேன். லௌகீகத்தில் இருக்கிற சிஷ்யன் குருங்கிற உறவு அத்தியாத்மத்தில் பிராப்தம் அடையணுங்கிற விஷயம் வருதோ அங்கே ஞானி புருஷர்கள், ஞானம் பிராப்தம் அடைய போகிறவர்கள், இவங்க 2 பேருக்கும் நடுவில் இந்த குரு சிஷ்யன்கிற உறவு வரதே கிடையாது. ஆத்மாக்களில் குரு சிஷ்யன்கிற உறவு எங்கே வருது? நாங்கள் சொல்லிக் கொடுக்குற 2 மணி நேரத்தில் நீங்கள் ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்டு அதே ஆத்மாவில் நீங்கள் 2 மணி நேரம் இருக்கீங்க. அப்போ தான் ஆத்மா ஆரம்பிக்குது. யாரோட குருவாக இருக்கிறது, யாரோட சிஷ்யனாக இருக்கிறது எல்லாமே வந்து ஒன்றாவே ஆயிடுறாங்க. இந்த சம கண்ணோட்டம் நிச்சயமாக இருக்கணும். இந்த சம கண்ணோட்டம் இருந்தால் தான் உங்களுக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்கு உண்டான தகுதி இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் லௌகீகத்தில் தான் பொருத்தமாக இருக்கும், மற்றபடியெல்லாம் இருக்காது. நாங்கள் யாருடைய குருவும் கிடையாது, யாரையும் ஜபமெல்லாம் பண்ண சொல்கிறதும் கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட வந்து கேள்விகளெல்லாம் கேட்குறாங்க. நாங்கள் ஏற்கனவே குருவை பார்த்துருக்கோம், அவர்கிட்ட மந்திர தீட்சை எல்லாம் வாங்கியிருக்கோம். அதோடு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஆத்ம ஞானத்தை அடையலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஆத்ம ஞானம் பிராப்தம் அடைஞ்சாச்சுன்னு முதலையே கேட்குறோம். அவங்களாலும் இன்னும் ஆகலைன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆகலைன்னு சொன்னால் இனிமேல் நீங்கள் முன்னேறிடுவீங்க. உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் எங்கிட்ட வர வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போ வந்து குரு மூலமாக வந்ததோ அவர்கிட்டயே இருங்க. மெஜாரிட்டி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். ஏன் மெஜாரிட்டினா 100% என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைன்னு வந்தால் தானே நாங்கள் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முடியும். இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு ஆத்ம ஞானம் பிராப்தம் அடையணும்னு சொன்னால் அது எப்படி வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் உங்கள் குரு கிட்ட நீங்கள் பல விஷயங்களை பிராப்தம் அடைஞ்சு நான் இங்கேயே இருக்கலாம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இது சரியான நினைக்கிற அளவுக்கு நாங்கள் எதுவுமே செய்ய சொல்லவே இல்லை. ஒரு குரு போதுங்கிற முடிவோடு நீங்கள் வந்து சொல்லிடுங்க. எந்த ஒரு குருவும் தன்னோட சிஷ்யன் வந்து முன்னேறதை பார்த்து கோவப்பட மாட்டான். நிச்சயமாக சிஷ்யன் முன்னேறி வர்றதை பார்த்து எந்த ஒரு குருவும் சந்தோஷத்தை தான் படுவார். ஒருவேளை சிஷ்யன் தன்னோட குரு கிட்ட திருப்தி இல்லாமல் முன்னேறணுங்கிறதுக்காக இன்னொரு குருவை போய் பார்த்து நின்னா அப்போ இந்த குருவாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு தானே அர்த்தமாயிடுது. இது என்ன ரேஸ் கோர்ஸா இல்லை ஒரு திரை போட்ட விளையாட்டா? ரியல்னா சில குதிரைகள் ரேஸ் ஸ்போர்ட்ஸில் ஓடுறதுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கோம். சில பேர்கிட்ட நிறைய குதிரைகள் இருக்கும், சில பேர்கிட்ட குறைச்சலான குதிரைகள். இந்த சிஷ்யர்கள் என்ன குதிரைகளா? இவைகள்லாம் பரமாத்மாக்கள், தெய்வங்கள். அவங்களுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை தரிசனம் பண்ணுறவங்க. எந்த வகையில் அவங்களுக்கு இருக்கிற நஷ்டத்தை இன்னைக்கு நாம் சரி பண்ணணும். ஒருவேளை நாம் அவங்கள இங்கே வச்சிருந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வேற ஒரு வழி மூலமாக குருவோட கட்டளை அமைஞ்சதுன்னா இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. எந்த வகையில் ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த இன்ஜினியர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அன்றைக்கி தான் அமெரிக்காவிலேருந்து வந்து பெரிய இன்ஜினியராக நம்ம முன்னால் வந்து நின்னார்னா அவருடைய சிஷ்யன் வந்து வந்துடுறான். அதுக்கப்புறம் அவருடைய காலடியை தொட்டு அவன் வணங்க ஆரம்பிக்கிறான். இந்த நிலையில் தன்னோட சிஷ்யனை கண்டு குரு வந்து சந்தோஷம் அடைவாரா இல்லை மாட்டாரா? அவருக்கு என்ன கசக்குமா? நீ எப்படி என்னை விட்டுட்டு இன்னொரு குருவை போய் பார்க்கலான்னு சண்டையாக போடுவார். அமெரிக்காவில் இருக்கிற ஒயிட் குருவை நீ ஏன் செலக்ட் பண்ண அப்படின்னு நான் கேட்பாரு. நான் என்ன பைத்தியமா? என்கிட்ட இல்லாதது என்ன இருக்குது? நீ இப்போ இருக்கிற உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு, என்னை விட்டுட்டு ஏன் இன்னொரு குருவை தேடி போனேன்னு கேட்டார்னா இந்த வகையில் ஒரு குருன்னு இருக்க முடியுமா? சந்தோஷப்பட மாட்டாரா இல்லை கோபப்படுவாரா? இல்லைன்னா தன்னோட சிஷ்யன் வந்திருக்கானு தேடுவாரா? என்னோட குரு படித்து பெரிய ஆளாக மாறி வந்திருக்கான், அந்த அளவுக்கு அவனோட வளர்ச்சி இருக்குது. இதே மாதிரி தான் தர்மத்தில் ஒரு குரு கிட்டேருந்து சிஷ்யன் வணங்கி பெரியவனாக ஆகிறது. அப்போ குரு சந்தோஷமாக அடைவார். இந்த சிஷ்யன் வளர்க்குறதுக்கு மட்டும் அவர் தடையே இருக்கக்கூடாது. என்னுடைய சிஷ்யன் எங்கேருந்து இன்னொருத்தர்கிட்ட போயிட்டான், இந்த ஒரு பாவனை மட்டும் குரு கிட்ட இருக்கவே கூடாது. இது குரு சிஷ்யன் உறவை அமைச்சுக்கலாம்னு சொல்லிக்கிற இடம் கிடையாது. இந்த சிஷ்யன் வந்து அடுத்தவனை
போய் அடுத்தவன் கிட்ட போயிட்டானேன்னு சொல்லக்கூடாது. இந்த குருவோட பாவனைகள் இந்த வகையில் மாற்றமே இருக்கக்கூடாது. இந்த ஒரு குரு உறவு இப்படித்தான் இருக்கணும். இது போட்டிக்குண்டான இடம் கிடையாது. இந்த ஒரு ரேஸ் கோர்ஸும் கிடையாது. சிஷ்யன் ஒரு மார்க்கெட் மெட்டீரியல் கிடையாது. எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோ, பாக்கி இருந்தா தூக்கி போட்டுடு அப்படின்னு சொல்றதுக்கு இவன் உயிரோட இருக்கிறவன் இல்லையா? இவன் ஒரு பரமாத்மா. அவன் முன்னேறணும்னா என்கிட்ட என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அவனை நான் முன்னேறத்துக்கு வைக்கிறேன். ஒருவேளை அவனுக்கு இங்கே எனக்கு சேச்சுரோட ஆயிடுச்சு, இனிமே வேற இடத்துக்கு போயிடலாம்னு சொன்னால் யூ ஆர் வெல்கம் டு டூ. நீங்கள் எங்ககிட்ட வந்தாலும் சந்தோஷந்தான், இங்கேருந்து போனாலும் சந்தோஷந்தான். இதுங்க தன்னோட சிஷ்யனுக்கு எந்த ஒரு கண்ணோட்டத்தோடு இருக்கணும், அதை பற்றி எப்படி இருக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஒரு சகோதரி என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களோட அனுபவத்தை சொல்கிறேன். பிரம்மச்சாரியாக இருந்தாங்க. அவங்களுடைய குரு மேலே நல்ல ரெஸ்பெக்டோடு தான் அவங்க இருந்தாங்க. அவங்க தர்மத்துக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. தன்னோட தர்மத்துக்காக அவங்க ரொம்ப பக்தியோடு இருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப அமைதியானவங்க. அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் இவங்கள பார்க்க வந்திருந்தாரு. அங்கே தர்மத்தை பற்றி பேசி மற்ற எல்லா விஷயங்களையும் பேசினாங்க. அவருக்கு ஏதோ ஓரளவுக்கு புரிஞ்சுது. இதுக்கு முன்னால் இந்த கர்மங்கிறதெல்லாம் கேள்விப்படலை. தன்னோட வேலை சாமர்த்தியம் பற்றியும் இன்டெலிஜென்ஸ் பற்றியும் அவர் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவருக்கு அந்த அளவுக்கு தர்மத்தில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதெல்லாம் ஹம்பக்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த சகோதரி அவருக்கு சொல்லி புரிய வச்சாங்க. சரி, நல்லா இருக்கே சொல்லுனார். உடனே அந்த சகோதரி, நீங்கள் என்னோட குருவை பார்க்க வாங்க, ஞான தீட்சை வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குருவோடைய தர்மம் பற்றி சம்பிரதாயம் பற்றி எல்லாமே ரொம்ப பெரிய விஷயங்களாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இவர் குருன்னு யார், எந்த மந்திரம் சொல்லலாம், என்ன தீட்சை கொடுக்கலான்னு சொல்லி நாமளை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி புறப்பட்டுருக்காரு. நான் தூரத்துலேருந்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னார். என்ன சொல்கிறாரு, என்ன மந்திரம் சொல்லி கொடுக்குறாரு, எந்த வகையில் அவர் குரு பதவியை அடையிறாரு, இதெல்லாம் பற்றி நினச்சாரு. அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலான்னாரு. அதனால அவர் சகோதரி கூட புறப்படுறதுக்கு தயாராக இருந்தார். அந்த சகோதரனை கூட்ட அனுப்பினார். தன்னோட குருவை பார்க்க வந்தாங்க. இந்த குரு இருக்கிற இடமே நிறைய பேர் உட்காந்து அவரை கவனிச்சுக்கிட்டே இருக்கிற இடம் மாதிரி தெரியலையே. அவங்களோட குருவின் பெரிய மாலைக்கு போனாங்க. அங்கே போய் பார்த்தா குரு மகாராஜா இன்னைக்கு வெளியில் போயிருக்காரு, ரொம்ப நாளைக்கு அவர் இங்கே வரமாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சகோதரிக்கு என்னடா இது, எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் இவரை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம், இவர் வந்தால் இப்படி இல்லைன்னு ஆயிடுச்சு இவங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கா. இன்றைக்கி குரு இல்லைன்னா அவருக்கு எந்த ஒரு மந்திரமும் கிடையாது, தீட்சையும் நிச்சயமாக கிடைக்காது. ஆனால் இந்த சம்பிரதாயத்தை விட்டு சிஷ்யனோட ஆக்கலாம்னு பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த செக்கும் போயிடுச்சு. ட்ரை பண்ணலான்னு நினச்சி உள்ளே போய் யார்கிட்டயோ கேட்குறாங்க, குரு மகாராஜர் இல்லைன்னா வேறு யாராவது தீட்சை தராங்களா, அவரோட பிளானில் வேறு யாராவது உடனே அவர் தான் கொடுக்குறேன்னு சொன்னார், குருவோட புள்ள இருக்கான், வருங்காலத்தில் குருக்கு அப்புறம் இவன் தான் இந்த இடத்துல இருக்க போகிறான், அவர் தான் இப்போ இங்கே இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லது நல்லதுன்னு சொன்னாங்க. அவரை கூப்பிடுங்க, அவர் என்னோட சகோதரருக்கும் மந்திர தீட்சை கொடுத்து அதுக்கப்புறம் உடனே அவனு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணாங்க. நான் கூட்டிகிட்டு உள்ளே வரேன்னு சொன்னார். அவங்க கூட்டிகிட்டு வர மேலே போயிட்டாங்க. குருவோட பையன் ஆனால் ரொம்ப அதிக நேரம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு ரொம்ப பொறுமை இழந்துட்டாங்க. அப்போ அந்த சகோதரர் பின்னாடி வழியாக உள்ளே போனார். என்னாச்சு, ஏன் இவ்வளவு லேட்டு, அவங்க இங்கே பார்த்தா என்ன ஆகுது, அவர்கிட்ட அந்த சகோதரர் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, குரு மகாராஜாவோட பையனை கூப்பிட வந்தவர் அங்கே உள்ளே இருக்காரு, அங்கே ஒரு 7-8 வயசு பையன் இருந்தால் அவனுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்காரு. இளையராஜாவே வாருங்களேன், நீங்கள் இந்த மந்திர தீட்சத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு நீங்கள் தான் குருவாக இருக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள தான் நிச்சயமாக சிஷ்யனாக ஏற்றுக்க போகிறீங்க, நீங்கள் பண்ண வேண்டியது அவசியம். ஆனால் அந்த இளையராஜா கோலி ஆடிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, நான் வரமாட்டேன், எனக்கு இப்போ கோலி ஆடணும், நான் வரமாட்டேன், என்னை விளையாடுறதுக்கு விடுங்கன்னாரு.
அந்த ஆள் பாவம் புரிய வச்சு பார்க்குறாரு. ஆனால் அந்த 7 வயசு குழந்தை அதுக்கு எந்த விஷயம் புரிய போகுது? கோலி குண்டால தான் அவரோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே. ரொம்ப புரிய வச்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த சகோதரி எப்படியாவது தாதாஜியை பார்த்தா போதுங்கிற வகையில் தான் இருந்தாங்க. எப்படியாவது நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடணும். கங்கை நதியோட தண்ணீரை சமைக்க முடியலன்னா வேற நதியோட தண்ணியை கொண்டு வா, வாட்டர் வாக்கரோட தண்ணி கொண்டு வா. வாட்டர் வாக்கர் தண்ணியில் சமைக்க முடியலன்னா கிணத்து தண்ணியில் நீ சமைச்சிக்க. அந்த தண்ணியும் சமைக்க வரலன்னா கடைசியில் சாக்கடை தண்ணிலையாவது சமைச்சிக்க. நமக்கு சமைக்கிறது போதுமா இருந்தது. இந்த வகையில் சொல்லி இளையராஜாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த இளையராஜா தன்னோட சிம்மாசனத்தில் வந்து அவர் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்துட்டதுக்கப்புறம் என்னவோ அவர் சொன்னார். தண்ணியை அவர் நினச்சாரு, அதாவது அதிக காதில் மந்திரம் சொல்கிறதா இருந்தார். அந்த மந்திரத்தை எப்படி சொல்கிறதுன்னு காதில் வந்து சொல்கிறாரு. ஆனால் இந்த இளையராஜா மேலே அவர் கோபப்பட்டார். ஏன்னா அவரோட கோலி குண்டை எங்கேயோ வச்சுட்டான் போல இருக்கு. விளையாட விடாமல் என்ன பண்ண சொல்கிறாங்க. அதனால ரொம்ப கோபம் வேற வந்துடுச்சு. இந்த கோபத்தில் அவருடைய காதில் மந்திரத்துக்கு பதிலாக இதை சொல்லிட்டாரு. நீ சனி, நீ சனி, நீ சனின்னு, நீ சனின்னு இந்த மந்திரத்தை கொடுத்துட்டாரு. அந்த ஆள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் பாவம் போய் கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு இன்டெலிஜென்ட் கோல். பாவம் அந்த சகோதரர் சம்பிச்சு போயிட்டாரு. இது என்ன மந்திரம், இது என்ன திடீர்னு, இது என்ன மந்திரமானு கேட்டார். இது உண்மையிலேயே நடந்த நிகழ்ச்சி தான். இதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லை. இதெல்லாமே எங்களுடைய சிஷ்யர்களை முட்டாள்தனங்கிறது ஒரு சமாச்சாரம் தான். சிஷ்யனுக்கு எந்த வகையில் போய் சேரும், படிப்பு குடும்பங்கிறத பற்றிலாம் கவலையே கிடையாது. இதுக்காக எந்த ஒரு பொறுப்பும் எடுத்துக்கிறது கிடையாது. அதாவது அக்கறை எதுவுமே கிடையாது. சரி, எப்படியாவது ஆட்டை கொண்டு வந்து நாம் விட்டுடணும். ஆடு வந்ததுன்னு வெட்டிட்டு எப்பெல்லாம் நாம் எல்லாரும் மனுஷர்களா இல்லை ஆடுகளா உங்ககிட்ட வந்திருந்தாங்கன்னா ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. நம்மளோட தர்மத்தில் அத்தியாத்மத்தில் வளர்ச்சி அடையணும். நீங்கள் சொல்லிட்டா நாங்கள் பகவானையே உறவாக ஆக்கிக்கலாம். ஆத்மாவோட கூட பிரம்மாவோட கூட என்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கணும். நல்ல வகையில் உறவு வச்சுக்கணும். அதுக்கு பதிலாக நீங்கள் எங்களை ஆடான்னு நினச்சி அதாவது சமர்ப்பணம் பண்ண தயாராக இருக்கீங்க. அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது? இந்த வகையான செயல் தர்மத்தை எங்கே கொண்டு போகும்? மக்கள் எங்கே போவாங்கன்னு சொல்லுங்க. இது ரொம்ப வெக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? இந்த காலத்தில் எத்தனை தான் எஜுகேட்டட் உஷாராக இருந்தால் கூட சரி, புத்திசாலி இல்லை நியூ ஜென்ரேஷன் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறது கிடையாது. அவங்க ரிசல்ட்டு தான் கேட்குறாங்க. எதை நான் பண்ணினாலும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் படித்து கடைசியில் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்து அந்த ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் மேலே அடுத்த ஸ்டாண்டர்ட் போயிடுவேன். காலேஜில் வேலை செய்கிற இடத்துல கூட சரி பெர்ஃபார்மன்ஸு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதோட எக்ஸாமில் நான் எப்படி பண்ணியிருக்கேனோ அந்த ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சிங்கிறது இருக்குது. அதோட என்னோடய பாஸ்கிட்டேருந்து முதலாளிக்கிட்டேருந்து ஒரு பாராட்டுதல் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்டெப்லேயும் வளர்ச்சி இருக்கணும், மாற்றங்கள் இருக்கணும். மாற்றங்கள் இல்லாமல் எப்படி வளர்ச்சி இருக்க முடியும்? தர்மத்தில் அத்தியாத்மத்தில் இருக்கணும். நீங்கள் மாற்றங்கள் வேணுங்கிற நினைவோடு தான் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கணும். மாற்றங்கள் இருந்தால் தான் வளர்ச்சி இருக்கும். மாற்றங்களோட டெஃபினேஷனே இதுதான். மாற்றங்கள் எங்கே இருக்கோ அங்கே கர்மம் இருக்கும். எது மாற்றங்கள் அமைய பெறதில்லையோ அங்கே தர்மம் இருக்காது, அதர்மம் தான் இருக்கும். இந்த மாற்றங்களுக்கு தான் மதிப்பு இருக்குது. இந்த வகையில் ஏதாவது தர்மம் பண்ணு. எந்த ஒரு தர்மத்தையும் தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. எல்லா தர்மங்களும் அவைகள் இடத்துல உண்மைதான். நம்மளோட கண்ணோட்டத்தின்படி எந்த குரு, எந்த ஒரு சம்பிரதாயம், எந்த பழக்கங்கள் நமக்கு அமையுதோ அது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கரெக்டு தான். ஆனால் நம்மளுடைய கடமை என்னன்னா நாம் இதில் முன்னேறணும். மாற்றங்களோட எது நாம் அடைஞ்சிருக்கோமோ அதை நல்லா ஸ்டடி பண்ணி அதன்படி தான் நடக்க ஆரம்பிக்கணும். இன்னும் சொல்லணும்னா நம்ம இதுபடி நடக்க முடியலன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம குருக்கிட்டேயும் இருக்கணும். இங்கே ஒரு விஷயம், நாம் நடந்தாலும் மாற்றங்கள் வரமாட்டேங்குது. அப்போ குருக்கிட்ட நிச்சயமாக ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அவரோட விஷயங்களில்
பவர் இல்லை, அனுபவ சக்தி இல்லை, பரம்பரை வழியில் நடந்து நம்ம எல்லாரையும் நடத்தி வச்சு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இந்த ஒரு காலத்தில் இந்த ஒரு விஷயத்தில் நாம் தான் நம்மளை ஃபிட் பண்ணிக்கணும், அப்போ தான் மாற்றங்கள் அமையும். இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நடக்கணும். தர்மம்னு நாம் இதைத்தானே சொல்கிறோம். மந்திரம் ஜபிக்கிறதுன்னு எதைத்தாம நம்ம சொல்கிறோம். மந்திரங்களை ஜபிக்கிறதுக்கு நமக்கு அமைதி கிடைக்கும். இன்னும் சொன்னால் எவ்வளவு நேரம் நீங்கள் ஜபிக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் உங்களுக்கு அமைதிங்கிறது கிடைக்கும். செய்கிறவங்க அதோட குரு மகத்துவங்களைத்தான் அதிகமாக பார்க்கணும். ஏன்னா இந்த சொல்கிறதுல பவர் இருக்கணும். அதாவது அவங்க ஜபம் பண்ணி உட்கார்ந்தா சிஷ்யனுக்கு அந்த பவரால் தான் நிச்சயமாக அவனுக்கு மாற்றங்கள் கிடைக்குங்கிறது உண்மையாக இருக்கணும். இந்த ஒரு தனிமை அவனுக்கு அமைதி கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் எந்த பலனும் கிடையாது. இதெல்லாம் பரம்பரையாக வந்தவைகள் தான். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள், உடைக்கப்பட்டவைகள் தான், ஊட்டப்பட்டவைகள் தான். இப்படி இருந்தால் உங்களோட நோய் சரியாக போயிடுமா? நீங்கள் பாட்டுக்கு இந்த வகையிலே இருப்பீங்க. இதுக்குன்னு ஒரு தனி மருந்து வேண்டாமா? இந்த ஒரு காலத்தில் இந்த கால மக்கள் இன்டெலிஜென்ட், அதோட படிப்பில் ரொம்ப முன்னேறி இருக்காங்க. இந்த அளவுக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் அப்புறம் அது குயிக்காக ஷார்ட் ஆயிடுச்சு. இன்டர்நெட்டோட காலம், கம்ப்யூட்டரோட காலம், ஃபஸ்ட்டு காலம் எல்லாம் வந்தாச்சு. ஸ்பீச்சுக்கு போகிற காலம்லாம் வந்தாச்சு. ஜெனட்டிக்ஸ் எத்தனை முன்னேறி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற காலத்தில் நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருந்தா, காதில் மந்திரத்துக்கு பதிலாக நீ சனி நீ சனி நீ சனின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்க எப்படி இதில் முன்னேறிட்டு வருவாங்க சொல்லுங்க? எந்த வகையில் அவங்க மனசு இதை ஏற்றுக்க முடியும்? சில சமயம் ஏற்றுக்கவும் செய்யலாம். இத்தனை விதமான இன்டெலிஜென்ஸ் நாமளும் ஒவ்வொரு வருஷமும் நல்ல வகையில் படித்து எவ்வளவோ விஷயங்களை நாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இதனால தான் நீங்கள் அதிகமான பற்றுதல் வச்சிருக்கணுங்கிறது. ஒருவேளை அவங்களால முடியலன்னு சொன்னால் நீங்கள் மனசார கேட்டுக்கங்களேன். என்னோட குருங்கிறவர் நான் நல்லது செய்கிறேன், என்னுடைய தர்மம் நல்லது, இல்லைன்னா என்னோட குரு தான் எனக்கு சொல்லி கொடுக்கணும், என்னோட தர்மத்தை வச்சு நான் மாறிக்கிறேன், இது என்னோட வாழ்க்கையில் எந்தெந்த வழிகளில் உண்டாகுது, கோபம், மாயை, ஆசை, வெறுப்பு இவைகள் எல்லாமே குறைஞ்சு போயிடுது, எனக்கு உள்ள எந்த அளவுக்கு அமைதி கிடைச்சிருக்கு, இதனால எந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன், அதோட என்னோட இறுதி லட்சியம் எப்பவுமே அமைதிங்கிறது மட்டும்தான். பரமசுகம், பரமானந்தம். ஸ்ரீ கிருஷ்ண பகவான், ஸ்ரீ ராம பகவான், ஸ்ரீ மகாவீர பகவான் இவர்களாம் சிஷ்யர்களுக்கு எந்த அளவு தராங்களோ அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சதுன்னா அப்போ என்னோட வாழ்க்கையின் இறுதி லட்சியம் நிச்சயமாக நடக்கும். என்னோட இந்த மனுஷ ஜென்மத்துக்கு பலனும் கிடைக்கும். என்னோட இந்த எல்லா தர்ம அத்தியாத்மத்திலேருந்து செய்கிற செயல்கள் எல்லாமே நல்லபடியாக தான் இருந்துகிட்டு இருக்கும். இல்லைன்னா எல்லாமே இந்த பலனற்றுதான் போய்விடும். என்னோட இந்த மனுஷ பாவனை கூட பலன் இல்லாமல் போயிடும். அதனால எனக்கு இது நடக்கக்கூடாது, எனக்கு இது நடக்க வேண்டாம். என்னுடைய இந்த சிஷ்யங்கிற அற்புதமான மனுஷ ஜென்மங்கிறது கோடி ஜென்மங்களாக அலைஞ்சு தெரிஞ்சதுக்கப்புறம் உண்டான மனுஷ ஜென்மம். நானும் இந்த வகையில் தெரியாமல் அஜ்ஞானத்தில் நான் இதை தூக்கி போட்டுறேன், இதை நாசப்படுத்திடுறேன். என்னோட செயல்களை அனைத்தும் பலனடைய வச்சு அதையும் இதே ஜென்மத்தில் பிராப்தமாக அடைய வச்சிருவேன். இதுதான் என்னுடைய லட்சியமாக இருக்கணும். இதுதான் என்னோட ஜென்மத்து சித்தாந்தம். இதை பிராப்தம் அடையிறதுக்கு என்னோட இந்த பிராப்தனை நிறைவேற வரைக்கும் நான் நிச்சயமாக ஒருபோதும் என் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன். இதை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஜெய் சச்சிதானந்தா.